எல்லா பட்ஜெட்டிலையுமே ஒதுக்கப்பட்டுள்ளது, இறந்த காலத்திலையும் இருக்கும், இதற்கான ஒதுக்கப்படும் எல்லா பட்ஜெட்லயும் அது இருக்கும். நீங்க அந்த வார்த்தையை வச்சுட்டு இது வெற்று வார்த்தை, இது இவங்க செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? இப்போ நம்ம அதே இதுக்கு முன்னாடி இந்த பிடிஆர் பழனிவேல்ராஜன் கிட்ட நம்ம கேட்குறோம், சார் வந்து பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் மானியம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே சார், 4 ரூபாய் 5 ரூபாய், அது எப்ப சார் கொடுக்க போறீங்கன்னு கேட்டாங்க. நம்ம டிவில ஒளிபரப்பு பண்ணோம். நான் தேதி சொன்னா, நாள் சொன்னா, நேரம் சொன்னா, அவர் சொன்னாரா இல்லையா? சொன்னார். அவ்வளவுதான். இப்ப இந்த மாதிரி ஒதுக்கப்படும், உருவாக்கப்படும், உறுதிப்படுத்தப்படும்னா இவங்க கொடுக்குற அல்வா இது. அதாவது பேருந்தை பொறுத்தளவுல நீதிமன்றத்துக்கு வழக்கு போய் பேருந்து தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் நடந்ததுனால பேருந்து கொள்முதல் செய்து வாங்க முடியாத நிலைமை அமைச்சர் பலமுறை விளக்கியிருக்கிறார். அதனாலதான் அதுல தடை ஏற்பட்டது. அதுக்கு பிறகு எத்தனை பேருந்துகள் வாங்கியிருக்காங்கிற விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, அவரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் நல்லா தெரியும். ஏப்ரல் 30 வரைக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்குது. மானிய கோரிக்கை விவாதங்கள் இருக்குது. துறை சார்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மானியத்தின் மீதும் அமைச்சர்கள் பேச போறாங்க. நிதிநிலை அறிக்கை என்பது ஒரு கொள்கை முடிவு. இது இந்த வழித்தடத்தில் பயணிக்கும் என்பதுதான் நிதிநிலை அறிக்கையினுடைய சாராம்சம். இதனுடைய முழு விரிவாக்க அறிவிப்பு என்பது 50 பக்கத்துல 100 பக்கத்துல இனி தனித்தனியாக ஒவ்வொரு அமைச்சரும் வெளியிடுவாங்க. அதுல எந்தெந்த திட்டம் எவ்வளவு நிதியில செயல்படுத்தப்படுகிற விரிவான அறிவிப்பு அதுல வரும். ஒண்ணு. அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு கூட்டணியில சாமரம் வீசிக்கிட்டு இருக்கிறோம்னு. கூட்டணியில் இருந்தாலும் இன்னைக்கு மதுரையில போய் சாதிய படுகொலையை கண்டித்து களத்துல நிக்கிறார் எங்க தலைவர். நேத்து போனாரு, முந்தா நாள் எடப்பாடி எங்க போனாரு? காவல்துறை மானிய கோரிக்கையில பேசுவார்ல, காவல்துறை மானிய கோரிக்கையில எடப்பாடி 2 மணி நேரம் எதிர்கட்சி தலைவர் பேசுவார்ல. இந்த பிரச்சனைகளை எடுத்து பேசட்டுங்க, பேசட்டு, சவால் விடுறேன். நாங்க தாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். கூட்டணியில் இருந்தாலும் இதை அடையாளப்படுத்துவது நாங்க மட்டும்தான். இதெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தானே, இதெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தானே. ஏன் எடப்பாடிக்கு வாய் வராத பேசுறதுக்கு? இந்த அரசை நோக்கி கேள்வி கேட்க மாட்டாரா? கூட்டணி இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் பேசிட்டு இருக்கிறோம். பட்டியலின மக்களுக்காக மிகப்பெரிய அநீதி இழைக்கப்படுகிறது. அதை பற்றி நாங்கள் தான் என்று அவர்களுக்காக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அதே போல டிமாண்ட்ல பேசுறாங்க, போறாங்க எவ்வளவு பண்ண போறாங்க டிமாண்ட். அன்னைக்கு நம்ம விவாதத்துக்கு வருவோம், அன்னைக்கு நம்ம பேசிக்கலாம். இன்னைக்கு டிஸ்கஷன் பட்ஜெட் அதுதான். இன்னொன்னு 4 வருஷம் முடிஞ்சிச்சு இல்லையா? இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இந்த வருஷமா சொல்லிருக்காங்க. அது கூட எப்படி சொல்லலாம், இந்த 1/4/2026 இருந்து கொண்டாட போறோம். அதே போல ஒரு அல்வா கொடுத்துட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கலாம்ல.